உன் பொண்ணு இங்கே வரணும், வந்து சுரேஷோட மடமேடையில் உட்காந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். ஒத்துக்கலை அப்படின்னா ஒத்துக்க வைப்பேன் அப்படின்னு தங்கராஜ் பேசினதுக்கு அப்புறமா தான் இப்போ ராமமூர்த்தி தலையிலே இடி விழுந்த மாதிரி இருக்காரு. என்ன சார் சொல்கிறீங்க? எப்படி சார் என் பொண்ணு அவருக்கு இவங்களுக்குமே ஏற்கனவே ஆகாதே சார். வேணாம் சார், இதெல்லாம் வேணாம் சார். நான் பணத்தை எப்படியா ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். என்னால் இப்போ 20 லட்சம் வரைக்கும் ஏற்பாடு பண்ண முடியும் சார். 10 லட்சம் தானே, 10 லட்சத்தை நான் எப்படியா கொடுத்துட்றேன் சார் அப்படிங்கும்பொழுதே இந்த ப்ரொடிக்ஷனில் ராமமூர்த்தி கிட்டக்க இப்படி முதுகில் தட்டி, இந்த பாருங்க, நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டால் போதும், எந்த பிரச்சனையும் இருக்காது. எதையும் விற்க வேணாம், வீட்டை விட்டு போக வேணாம், அதே மாதிரி நகையெல்லாம் கொடுக்க வேணாம். கல்யாணத்துக்கு நாளை காலையில் உங்கள் பொண்ணு வந்தால் உங்கள் எல்லா பிரச்சனையும் ஒரே ராத்திரியில் முடிஞ்சு. உங்களுக்கு இன்னொரு பொண்ணு வேறு இருக்குல்ல ராமமூர்த்தி, யோசிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தை தான் இந்த பக்கமாக வந்து மதி எப்படியாச்சும் வந்து நம்ம கால் பண்ணி போலீஸ்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு இன்னொரு விஷயத்த வேற யோசிச்சுட்டு அந்த எஸ்பிக்கு கால் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது வீட்டு வாசலில் வண்டி வந்து நிற்குது. ஸோ வந்து நிற்கும் போதே வந்து அப்பா திருப்பி வந்துட்டாருன்னு எல்லாரும் வெளில வர அவர் அழுதுகிட்டே வரும்பொழுதே வந்து நாளைக்கு காலையில் 5:45 முகூர்த்தம். எல்லாருமே அங்கே 5 மணிக்கு வந்துடணும். மேக்கப் போட்டு ரெடியாக வந்துடுங்க. இல்லை மேக்கப்புக்கு ஆள் வேணும்னா சொல்லுங்கள், நான் அனுப்பிவிட்றேன் அப்படின்ட்டு போக. என்னங்க சொல்லிட்டு போறாரு அந்த ஆளு, என்னங்க நடக்குது, அவர் இது சாதாரணமாக சிரிச்செல்லாம் பேசிட்டு போறாரு அப்படின்னு இவங்க எல்லாம் கேட்கும் பொழுதே வந்து இல்லை, அது அவர் பேசுறது நான் என்னன்னு சொல்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு தலையில இடி விழுந்த மாதிரி உள்ளார போய் உட்கார்றாரு. உட்காந்தோடனே தான் வந்து மதி இப்போ என்னாச்சுப்பா அப்படின்னு வந்து கேட்க, அதே சமயத்தில் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ், மாமா என்ன மாமா பண்ணுறீங்க, எல்லாரும் மாற்றி சொன்னும் போதும் நான் நம்புறது உங்களை தான் மாமா, எல்லாரும் வந்து உங்களால தான் பிரச்சனைன்னு சொன்னா கூட நான் எதுவுமே கேட்கல. ஆனால் அது எப்படி மாமா எனக்கு செட் ஆவா, மதுமிதாவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது வேற, இந்த பொண்ணுக்கும் எனக்கு ஆகவே ஆகாது, இவ பொண்ணே கிடையாது, ராட்சசி, இவளால தான் என் வேலை போச்சு, எனக்கு அவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறேன், அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க அப்படிங்கும்பொழுது, ஏன்டா அவளை கல்யாணம் பண்ணதான்டா கரெக்டாக இருக்கும், நீ ஒரு ஆம்பளை, அதை மறந்துடக்கூடாது, அது உனக்கு ஒரு பிரச்சனை, அதுவும் வந்து உன்னை வந்து இவ்வளோ காயப்படுத்தி, அதுவும் ஒரு போலீஸாக இருக்கவனே வந்து அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தின ஒருத்தியை எப்படி அடக்க போகிற அப்படின்னா அவளையே கட்டிக்கிறது மூலமாக தான். உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, அவளை கல்யாணம் பண்ணால் என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? இப்போ உங்கள் அக்கா கூட தான் என் மேலே வந்து வெறுப்பாக இருக்க மாதிரியே பல நேரத்தில் பேசுகிறா, ஆனால் கடைசியில் நான் என்ன சொல்கிறேனோ அதானே கேட்குறா. அந்த மாதிரி நீ சொல்கிறத அவரை கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிடலாம், உன் மேலே இருக்க என்கொயரி பிரச்சனையும் முடிச்சிடலாம். உனக்கு அதே சமயத்தில் நினச்ச முகூர்த்தத்தில் நினச்ச மாதிரி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா வந்து அவமானத்துலேருந்து தப்பிப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கல, இன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு வீட்டிலேருந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸு, உன் கூட வேலை பார்க்குற போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்குலாம் என்ன தெரியாதுல்ல, அவங்க வந்து பார்க்கும் போது கல்யாணம் நடந்திருக்கணும், அதை மட்டும் யோசி அப்படின்னு வந்து சொல்ல சுரேஷ் தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இதுக்கடல இங்கே ராமமூர்த்தி மதி கிட்டக்க, அவங்க அம்மா கிட்டக்க எல்லாத்திட்டையுமே வந்து அந்த ஆள் சொன்னதை கேட்டு எனக்கு நெஞ்சே வெடிச்சிட மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எல்லாமே இவளே தனக்குத்தானே தேடிக்கிட்டது தான். இவளை நாளைக்கு கல்யாண மேடையில் வந்து உட்கார சொல்கிறாரு, அந்த சுரேஷை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனையெல்லாம் முடியும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னா ஷாக் ஆகி நிற்கிறாங்க மதி. என்ன பண்ணுறதுனே புரியலையா அப்பா, நான் எப்படி இப்போ அந்த ஆளை கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த ஆள் வந்து ஒரு மோசமான ஆள்ப்பா, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, ரவுடி, அவனுக்கு நியாயம் நீதி நேர்மனா என்னன்னே தெரியாது, அந்த ஆள்லாம் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள், அந்த ஆளை போய் எனக்கு புருஷனாக இருக்க சொல்கிறீங்களா, உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு வந்து பேச, நான் என்னம்மா பண்ணேன், நான் என்ன பண்ணேன், என் மேலேயா தப்பு, நானா போய் வழியை போய் எல்லா பிரச்சனையும் தலையை விட்டேன், நீ நாங்கள் சொல்ல கேட்காம அவனுக்கு கூட மோதினேன், நாங்கள் வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சும் மன்னிப்பு கேட்டாவாச்சும் முடிஞ்சிருக்கும், அதையும் நீ விடலை, அதனால தான் இப்போ கரெக்டாக அவன் யோசிச்சு பார்த்து நம்மளை சிக்க வைக்க பார்க்குறானுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது, நான் அவளை பற்றி யோசிப்பேனா, இந்த வீட்டை பற்றி யோசிப்பேனா, இல்லை உனக்கு வந்து உன் வாழ்க்கையை பற்றி யோசிப்பேனா, எனக்கு ஒன்றுமே புரியல, நீயே முடிவு பண்ணு அப்படின்னு வந்து சொல்ல, நான் உடனே இப்போ எஸ்பி கால் பண்ணுறேன்ப்பா. எஸ்பி கால் பண்ணி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். சொல்லி அந்த தங்கராஜையும் அந்த சுரேஷையும் சும்மா விட மாட்டேன், அவங்கள முதல்ல ஜெயிலில் பிடிச்சி போட்டால் தான் சரியாக இருக்கும். அது எப்படிப்பா இந்த காலத்தில் 2026 மிரட்டி கல்யாணம் பண்ணலாம், தாலி கழுத்தில் ஏறினா எல்லாம் சரியாயிடும் நினச்சிட்டு இருக்காங்களா? நடக்காதுப்பா, விடவே மாட்டேன்ப்பா நான் அப்படின்னு வந்து பேச, பைத்தியமா நீ அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. நீ ஒவ்வொருத்தரும் எதை எஸ்பி எனக்கு தெரியும்னு போய் தான் இப்போ வந்து வீடு போகிற நிலைமையில் அப்பாவோட வேலை போய் உன் வேலை போய் கடைசியில் நடுத்தருக்கு வரப்போகிறதுக்கான நேரம் ரொம்ப தள்ளி இல்லை. இப்போ நீ திருப்பி கால் பண்ணால் என்ன நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அம்மா அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்கம்மா. ஏன் இது வரைக்கும் நீ கொடுத்த கேஸில் வந்து அந்த சுரேஷுக்காச்சும் வேலை போச்சு, அந்த தங்கராஜுக்கு ஏதாவது நடந்துச்சா, அவனுக்கு இருக்க கான்டாக்டுக்கு அவன் உள்ளெல்லாம் போக மாட்டான், வேற யாரையோ கோத்து விட்டு அவன் பேசாமல் வெளில இருந்துப்பான், வெளில இருந்தால் நம்மளை சும்மா விடுவானா, இப்போதைக்கு நமக்கு வீடு தான் போகிற மாதிரி இருக்குது, நாளைக்கு உங்கள் அப்பாவோட உயிரே போகணுமா அப்படின்னு கேட்க அப்படியே ஷாக் ஆகி நிற்கும் பொழுது எனக்கு இதுக்கு தெரிஞ்சு ஒரு 2 வழி தான் இருக்குது. ஒன்று, குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து உயிரை விட்டுருவோம், இல்லை அப்படின்னா நீ போய் அங்கே போய் உட்காந்து நீ வந்து தாலியை ஏற்றுக்கிட்டு அவனை வந்து உன் புருஷனாக நினச்சி
வந்து வாழ்ந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே மதி இப்போ ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆகும் பொழுதே இதை நீ பண்ணுறியா, இல்லை நாங்கள் எல்லாரும் இப்போ பேசாமல் வந்து உயிரை விட்டுறவா அப்படின்னு கேட்க, உடனே தங்கச்சி வேற வந்து ஐயோப்பா என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க, அக்கா பாவம்ப்பா, அந்தாலும் நம்ம வீட்டுக்கே வரும்போதே எப்படி ரவுடி மாதிரி பேசுவார், அவர் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிப்பா அக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உன் அக்கா முன்னாடியே யோசிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இப்போ சுரேஷை வந்து இப்போ நேராக தங்கராஜ் மண்டபத்துக்கே கூப்பிட்டு வந்துட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்னு வந்து டக்குனு வந்து மாஸ்டரை கூப்பிட்டு வந்து ஒழுங்காக சமைக்கிறதெல்லாம் சமைச்சு வச்சுருங்க, எல்லா வேலையும் செய்யுங்க, யாருக்கு எதுனாலும் வந்து என்கிட்ட கேளுங்க, இங்கே நாளைக்கு காலையில் குறித்த நேரத்தில் கல்யாணம் நடக்கும், பொண்ணெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே பொண்ணு ஏற்பாடு பண்ணியாச்சா, யார் பொண்ணு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு திருப்பி ரேவதி கேட்க, ஏன் திருப்பி உன ஒரு அறை வாங்கணுமா நீ அப்படின்னு இவர் பேச, என்னங்க நடக்குதுங்க, என் தம்பிங்க, எங்கள் தம்பி கல்யாண செலவுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம், என்ன பொண்ணு யார் பொண்ணுனாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னா, அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் அப்படின்ட்டு டக்குனு டெக்கரேஷன் ஆளை கூப்பிட்டு நான் சொல்கிற பேரை வந்து அங்கே போட சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து ராமமூர்த்திக்கு ஒரு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி உங்கள் பொண்ணு பேர், உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இப்போ உடனே சொல்கிறீங்க, நான் வாசலில் போட வேண்டியது இருக்குது, வந்துடுவீங்கல்ல காலையில் அப்படின்னு வந்து கேட்க, இது லவுட் ஸ்பீக்கரில் வேறு கால் இருக்குது, இந்த பக்கம் வந்து மதி அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்து மதி முகத்தை பார்க்குறாங்க. ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, மதி வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த ஆள் நடந்துக்கிட்டது, சுரேஷ் வந்தது, இந்த பிரச்சனை பண்ணது, வேணும்னே வம்பளுத்தது, அங்கே இது போகும்போது போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது நடந்துக்கிட்டது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டு சரின்னு தலையாட்டிட்டு உள்ளார போயிடுறாங்க. உள்ளார போன அடுத்த நிமிஷத்தை இவர் வந்து பேரையும் சொல்கிறார், அழகுமதி அப்படின்னு பேரை சொல்ல, ஓ இன்னொரு அழகா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரின்னா அந்த பேரெல்லாம் எழுதி அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு எழுதிட்டு டக்குன்ட்டு இதை போய் வாசலில் போடு அப்படிங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு இங்கே மலருக்கும் புரியல, இந்த பக்கம் வந்து ரேவதிக்கும் புரியல, என்னக்கா என்ன நீ நடக்குதுங்க, இந்த ஆளை போய் நம்பிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆளை ஒரு பெரிய மனுஷன்ட்டு ஏதோ முன்னாட்டத்தை சொத்து அவங்க அப்பாவோட அந்த சங்க தலைவர் பொறுப்பு அப்படின்னு எல்லாம் வந்ததெல்லாம் சேர்த்து வச்சு இவனை போய் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என் புருஷனாக இருந்தாலும் இவன் எவ்வளோ கேடு கட்டவன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ ஏதோ ஒரு பொண்ணை கொண்டு வந்து கட்டி வைக்க போகிறாங்க, அந்த பொண்ணு வாழ்க்கை போச்சுன்னு நினைக்கிறதா இல்லை சுரேஷ் வாழ்க்கை போச்சுன்னு நினைக்கிறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொண்ணு வீடு வந்துட்டாங்க அப்படின்னு குரல் கேட்குது. வந்து பார்த்தா வாங்க வாங்க அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, அழுதுகிட்டே உள்ளார வந்து 4 பேரும் வராங்க. 4 பேர் முகத்துலேயும் ஒரு சந்தோஷ கலையே கிடையாது. அப்படியே வந்து ஒரு விரக்தியோட உள்ள வர 4ஆவதா உள்ள அப்படியே வந்து பட்டு சாரியெல்லாம் கட்டி உள்ளார வந்த இவங்களை பார்த்து மதியை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. சுரேஷும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. முறைச்சி வேண்டா வெறுப்பா நடக்கிற இந்த கல்யாணத்துக்கு பிறகு இவங்க 2 பேரும் நெருக்கமாகிற மாதிரி காட்சிகள் வரப்போதான், இல்லை இந்த கல்யாணமே நடக்காம இந்த தடவை எப்படியோ வந்து எஸ் ஆகி டக்குன்னு ஒரு நேக்கா இவங்களை இப்போ மாட்டி விட்டு தங்கராஜை வந்து போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாங்களா மதி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எது நடந்தா பெட்டர் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. இந்த 2 ஜோடி பாக்கியராஜ் அண்ட் அழகுமலர், இன்னொரு பக்கம் வந்து அழகுமதி அண்ட் சுரேஷ், இதுல எந்த ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதையும் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் சிறகடிக்க ஆசையில் அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, மற்ற சீரியல்லாம் வந்து ப்ரொடியூஷன் வீடியோஸையும் நம்ம சேனலில் இருக்கும் பார்த்துட்டு, ஒருவேளை நீங்கள் இன்னும் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு வரும். அழகிய அழகு சீரியல் இப்போ தான் ஆரம்பிச்சிச்சு, ஆனால் சீரியல் போகிற விதம் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. அப்படியே மறக்காமல் தேங்க்யூ.